ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமணே நமः. ஸ்ரீவான மகாத்ரி முனிபியோ நமः. ஸ்ரீயை நமः. ஸ்ரீதராய நமः. நாம் வாழும் இந்த தேசத்தை பாரத பூமி என்று வழங்குகிறோம். பாரத தேசத்துடைய பெருமை சொல்லி முடியாது. பாரத தேசத்துக்கு குறுக்க விந்திய மலை இன்னொரு மலை, அது அங்க இருந்து அகஸ்திய முனிவரால் அதுக்கு தெற்கு புறம் பூரா தென்னிந்தியா என்றும் வடக்கு பூரா இமாச்சல பிரதேசம் வரையும் வட இந்தியா என்றும் பிரித்தார். காரணம் என்னன்னு கேட்டால், வட இந்தியா பூரா ரிஷிகள் அவதரித்து மூல கிரந்தமான இதிகாசம், புராணம், வேதம், ஸ்மிருதி, ஸ்ருதி எல்லாத்தையும் பிரகடனம் பண்ணினா. தெற்க வந்ததில் ஆச்சாரியர்கள் முதல்ல அவதரித்து அதனுடைய விளக்க ஊர தென்பக்கம்தான். அதே சமயத்தில் வேதம் ரெண்டு ஸ்ரீவிஷ்ணு சம்பிரதாயத்தில் உபய வேதம்னு சொல்கிறது. சம்ஸ்கிருத வேதம்னும் திராவிட வேதம்னும். சம்ஸ்கிருத வேதம் ரிஷிகளால் வடபக்கம்னு அப்பயே விண்ணப்பிச்சேன். தென் பக்கம் ஆழ்வார்களால் அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த அனுபவத்தோட செய்யுள்களையில் பாடி இன்றைய அளவும் வைஷ்ணவ கோவில்களில் 4000 திவ்ய பிரபந்தம் இல்லாத இதுவே கிடையாது. அது 4000 திவ்ய பிரபந்தத்தை திருக்கார்த்தியை ஒட்டி அனத்தியன காலம் தொடங்கி அந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவம் ராப்பத்து முடிகிறந்தனையும் அந்த சம்ஸ்கிருத வேதத்தை தான் சொல்லுவார்கள், ஒழிய திராவிட வேதத்தை சொல்ல மாட்டார்கள். இதுக்கு இடையில் திராவிட வேதம் சொல்லக்கூடிய தமிழ் வேதத்துக்கு எப்படி சம்ஸ்கிருத வேதத்துக்கு உபாகரணம் சொல்றாளோ, இதுக்கும் ஒரு ஆரம்பம் சொல்லி ஒரு நாள் பார்த்து அன்னைக்கு திருப்பல்லாண்டு தொடக்கம்னு ஆரம்பிச்சு முதல்ல சன்னதியில் மட்டும் பகல் 10, 40 என்று 4000 சொல்றது உண்டு. அது கோவிலில் தான் சொல்லலாம், மற்ற இடங்கள்ல சொல்றது இல்லை. அந்த பகல் 10, 40 முடிந்த பிறகு 2ஆம் தடவை திருப்பலாண்டு தொடக்க ஆரம்பிச்ச அப்புறம் எல்லா இடத்துலையும் மறுபடியும் 4000 தொடங்குறது ஒரு வழக்கமாக இருக்கு. இது மார்கழி மாசத்துல தான் இது முக்கியம். மார்கழி மாதத்துக்கு என்ன ஏத்தம்னு கேட்டா, ஒரு நாளுக்கு சூரிய உதயம் சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு சூரிய உதயம் மாதிரி மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்துக்கு முந்தி எந்திருந்து ஆண்டாள் பாடின இந்த திருப்பாவை 30 பாடி கழிப்பவர்களுக்கு அஸ்வமேத பலன், அஸ்வமேத யாகம்னு ஒன்று உண்டு. அது ரொம்ப பொருள் செலவச்சு குதிரையை கட்டி மேய விட்டு சாகசம் பண்ணக்கூடிய செயல். அதனுடைய பலன் இந்த திருப்பாவைக்கு உண்டு. இன்னும் பெரிய ஒரு உள்ள தீர்மானம். அதன்படி இந்த மார்கழி மாசத்துல இன்றைய அளவும் திருப்பாவை என்று 30 நாளும் திருப்பாவையும் சேவிச்சு
ஒவ்வொரு நாளைக்கு அன்னைக்கு எத்தனை நாளோ அத்தனை பாட்டையும் ஜெபிக்கிறது. முதல் மார்கழி மாதம் முதல் தேதின்னா திருப்பாவை முதல் பாட்டு, 2ஆம் தேதி 2ஆம் பாட்டு, இப்படி 30 நாளும் 30 பாட்டையும் சேவிச்சு அன்னைக்கு உள்ள பாட்டையும் சேவிச்சு எல்லோரும் பயன்படி பெரியோர்களால் ஒரு சுலப வழியை காட்டின மாதம். அப்பேற்பட்ட இது மார்கழி மாதம். எல்லாத்துக்கும் மேல மாசானாம் மார்கசீர்ஷோகம் என்று கீதையிலையும் கிருஷ்ணன் நான் மார்கழி மாசமாக இருக்கேன் மாசங்களுக்குள்ளன்னு வேற சொல்லியிருக்கான். அப்போ அந்த மார்கழி மாதத்துக்கு அவ்வளோ ஏத்தம். அப்பேற்பட்ட காலத்தில் அந்த திருப்பாவை கேட்டு அத்தியன சுத்தலையும் திவ்யபிரபந்தத்திலே அன்வைச்சவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்பது பெரியோருடைய சித்தாந்தம். இதை முழு நம்பிக்கையோடு யார் செய்தார்களோ அவர்களுக்கு உஜ்ஜீவனம் கண்டிப்பு உண்டு அப்படிங்கிறதில் எந்த விதமான ஐயமில்லை என்று இவ்வடிவனுடைய தீர்மானம்.